ஏன் அந்த தாட்டில் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுன்னு சொன்னீங்க, அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் விளக்க முடியும்? இல்லை, ஒவ்வொரு தாட்லேயுமே நான்கிற ஒரு அம்சமும் இருக்கும், ஏதாவது ஒரு அனுபவங்கிற அம்சமும் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உதாரணமாக பயம் இருக்குது, பயப்படுபவன்கிற ஒரு தாட் நான்கிறது இருக்கும், பயங்கிற ஒரு அம்சம் இருக்கும். ஒரு வருத்தம் ஏற்படுதுன்னா வருத்தப்படுபவன்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்கும், வருத்தங்கிற ஒரு அம்சம் இருக்குது, ரெண்டு அம்சம் இருக்குது. அதே மாதிரி இது வெளியே எடுத்துக்கிட்டானாலும் கூட நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு மரத்தை பார்க்குறேன், நான் நண்பரை பார்க்குறேன், நண்பருங்கிறது ஆப்ஜெக்ட்டு, நான்கிறது சப்ஜெக்ட்டு. இதே மாதிரி இது வெளியே பார்த்தாலும் அந்த தாட் ஃபார்ம் ஆகி தான் வெளியே உள்ளதையும் பார்க்குறோம். இதே மாதிரி நம்மளை நாமளே தொடர்பு கொண்டாலும் கூட தாட் ஆகி தான் தொடர்பு கொள்கிறோம். அப்போ நம்மளை நாமளே பார்க்குறோம்னா எனக்கு ஏற்பட்ட வருத்தம், எனக்கு ஏற்பட்ட பயம், எனக்கு ஏற்பட்ட கோபம்னு சொல்லி அங்கேயும் ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி ரெண்டு அம்சமாக இருக்குது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தன்னுடைய இன்னொரு பகுதியை கண்ட்ரோல்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. உண்மையிலே ஒரு ரெண்டையுமே ஒன்று கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டு பேருடைய ஆயுளுமே அரை வினாடி தான். அரை வினாடியில் ரெண்டு பேருமே காணாமல் போயிடுவாங்க. ஆனால் என்னென்னா அதுக்கு முன்னால் நான் சரி பண்ணணும்னு நினச்சி தேவையில்லாதபடி இது பண்ணி போராட்ட களமாக மாற்றிடலாம். அந்த நடக்கிற விஷயம் வந்து ஆப்ஜெக்ட்ன்றீங்க, அதை நம்ம எடுத்துக்கிறது வந்து சப்ஜெக்ட். இப்படி நான்ட்டு ஒரு அம்சம் இருக்குல்ல, ஒவ்வொரு இதுலேயுமே நான்கிற அம்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு நடக்கிறனால ஒரு பயம் வருது, ஏதோ ஒரு கோபம் வருது, இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஜெக்ட். ஒரே தாட்டில் ரெண்டு இருக்குது. ஏன்னா ஒரு தாட் வந்து எப்போவுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு ரெண்டு இல்லாத ஒரு தாட்டே கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்லேயும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னுட்டு ரெண்டு இருக்கும். அந்த சப்ஜெக்டில் அந்த தாட்டில் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை டாமினேட் பண்ணுறதுக்கு பார்க்க. அப்படி தான் அது நேச்சுரலாக நடந்துகிட்டு இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது உண்மையிலே நம்ம சரியாக புரிஞ்சுக்கிடாமல் நமக்கு நாமளே போராடிட்டு இருக்கோம். உண்மையிலே ரெண்டுமே போயிடும். ரெண்டுமே அடுத்த வினாடி புதுசு தாட்டு தான் வரும். பழைய தாட்டுங்கிறது எப்போவுமே இருக்காது. வினாடிக்கு வினாடி புது தாட்டு.